பயிர்களை அழித்து வரும் காட்டுப்பன்றிகளை விவசாயிகளே சுட்டுக் கொல்ல அனுமதி தர வேண்டும் என திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் மட்டுமல்லாது மானூர் போன்ற பகுதிகளில் 50% மேல் நெல், வாழை, கரும்பு, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. அங்கு காட்டு பன்றிகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து சாகுபடி செய்யப்பட்ட பயிர்கள் சேதமாகி வருகிறது. இந்நிலையில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களை காப்பாற்ற காட்டு பன்றிகளை சுட்டுக் கொல்லும் அதிகாரத்தை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மானூர் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். ஒரு இது போட்டிருக்காங்க சட்டம், பண்ணியை சுடலாம், அது நாங்கள் தான் வந்து சுடணும். இவங்க எந்த காலம் சுட எத்தனை இடத்துக்கு போயிடுவாங்க. இடையிலோட விவசாய குறைதீர்ப்பு கூட்டத்தில் ஒரு விவசாயி கேட்டார், எங்களுக்கு துப்பாக்கி கொடுங்க அப்படின்னு கேட்டார். எங்களுக்கு துப்பாக்கி வேண்டாம், அதுக்கு தகுந்த ஆளுகளை போடுங்க. ஒவ்வொரு நைட்டு நேரங்கள்லையும் இரவு நேரங்கள்லையும் அவங்கவங்க கிணத்துல வந்து பண்ணியை சுடுறதுக்கு வந்து ஆளுகளை போடுங்க. நீங்களும் சுட்டுக்கோங்க, எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. எங்களை தொல்லை பண்ணாமல் இருந்தால் சரிதான். எங்களை தொல்லை பண்ணாமல் இருந்தால் நாங்கள் எதுக்கு இங்கே வரப்போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு செலவழிச்ச மக்காச்சோளம் பம்பா பீட்டு. இதுக்கு யார் நஷ்டம் கொடுக்க? அந்த விவசாயம் என்ன பண்ணுவார்? வாங்கி வச்சா கடனை கட்டுறதுக்கு வழி இல்லை. இதுக்கு தான் அவர் பிஆர் பாண்டி இன்னைக்கும் கடந்து போராடிக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு வந்து அந்த கடனை வந்து தள்ளுபடி பண்ணுங்க, நிபந்தனையற்ற தள்ளுபடி. அதுக்காக நிபந்தனையோட தள்ளுபடி பண்ணாதங்க. அதே மாதிரி இப்போ காட்டு பண்ணியை சுட்டுக் கொள்றதுலையும் நிபந்தனையற்ற வந்து விதிமுறையை வந்து நாங்கள் வைக்க சொல்லியிருக்கோம். காட்டு பண்ணியை சுட்டுக் கொள்ள நிபந்தனை வைக்காதங்க. வனவளம் பட்டி வந்து நீக்கிருங்க. வனவளம் பட்டியை நீக்கிட்டாலே அதில் வந்து நிபந்தனைக்கு